முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. கங்கா இத பத்தி உனக்கு அச்சாம் பாலிடிக்ஸ் பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. மண்ணும் தெரியாது. அவனுக்கு பேசவே முடிய மாட்டேங்குதுங்க. ஓகே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீங்க யாரு கை வச்சாலும் What Vijay Anna is teaching the new generation. அம்மா கிட்ட சொல்லணும். ரெண்டாவது இடுப்புக்கு கீழே பேக். நீங்க கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். What bro? It's very wrong bro. மூவினா எல்லாமே தான் இருக்கும். நிஜ வாழ்க்கையில தண்ணி அடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் படத்துக்காக தண்ணி அடித்த மாதிரி காமிக்கணும். சிகரெட் பிடிப்பாங்க. பட் இட்ஸ் ஃபைன். ஆனால் நம்ம அவங்கள தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது தான் தப்பு. நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு யாரோ சொல்றாங்கன்னு யார சொல்றாங்கன்னு நீங்கள பரப்பிக்கிட்டு மேல இருக்கிறவங்கள கீழே இறக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. களத்துல இறங்கி கலகற்ற பசங்க. ரூட் மாஃபியாவுக்கு இது சொல்லுவாரோ இவரு? அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்க பாதையில போற பசங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சென்னையிலே சொற்று போட்டு சுத்துறானா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான் பாரு. ஏசிலேயோ பொண்ணு வந்திருப்பான் போல. அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழகி தூக்கி போட்டீங்க? ஏன் மேல பழகி தூக்கி போட்டீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? அதே மரமா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ மக்களை பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. இந்த கொடுமையை கேளுங்க. மாஸ் ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், பொதுவாக நம்ம தியேட்டரில் டிக்கெட் எடுப்போம், இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணுவோம். இது ரெண்டுமே கிடைக்கலன்னா பிளாக்ல ஏட்டா டிக்கெட் வாங்குவோம். எங்கள் ஏரியாவில் ஒரு ஆள் ரொம்ப வருஷமாக டிக்கெட் விட்டுக்கிட்டு இருந்தான், பிளாக் டிக்கெட்டு. ஜனநாயகன் படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு டிக்கெட் கிடைக்கலன்னா அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட் வாங்கலாம், நம்ம பசங்க ஒரு 5 பேருக்கு டிக்கெட் வாங்கலாம் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு. ஃபோன் பண்ணால் அந்த பக்கம் ஃபோனை எடுத்து ஹலோ அமைச்சர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னு பிளாக்ல தானே டிக்கெட் ஊற்றிட்டு இருப்பார் ஒருத்தர் அப்படின்னு. நான் தான் தம்பி அமைச்சர் தான் பேசுகிறேன், தொழிலை மாற்றிட்டு தம்பி அப்படிங்கிறாரு. இது எப்படி இருக்கு? எங்க பக்கத்தூர் தான் அவரு. கடல்ல விழுந்த குண்டூசிய தியேட்டர்தும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தியேட்டர்தும் ஒண்ணுதான் போல. கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது, எங்க தொலைச்சோனும் தெரியாது. சார் எல்லாரும் ஹம்பிள் ஹம்பிள்ன்றாங்க. உண்மையாவே அது என்னதான் சாங் எடுக்கிறோம், ஓப்பனிங் சாங். ஒரு டான்ஸர் வந்து மயக்கம் போட்டு டக்குன்னு அவர் காரில் ஏற்றி அனுப்பிச்சிட்டேன். எங்கள் ஷூட்டிங்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து சார் இந்த மாதிரி இறந்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? டக்குன்னு அஜி சார்ட்ட ஃபோனை கொடுப்பாங்க. ஷூட்டிங்கை நிறுத்திட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இறந்தவரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் கூட இருந்தாருங்க அஜி சார். நானும் அஜித் சாரும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிற்கும். ஒருத்தர் இறந்துட்டாரு, அப்பவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, ஏர் ஆம்புலன்ஸில் ஏற்றுற வரைக்கும் கூட இருந்தார். இதை ஃபீல் பண்ணி கேர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் மறுநாள் ஷூட்டிங்கை வைக்கல, சாங்கே வேணான்ட்டார். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவோம். இதனாலதான் இவர் எல்லாருக்குமே பிடிக்குது. காலத்துல நீங்க சொன்னது போல 109 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இருந்தாங்க. என்ன காரணம்? நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. ஆமா, நாள் 2. என்ன இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இவங்க சொல்ற ஒரு பேசிக் விஷயமே நம்மளால ஃபாலோவே பண்ண முடிய மாட்டேங்குது. ஃபுல்லா பாருங்க. மலம் கழிக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கணும். அந்த உபாதையில இருந்து விடுபடணும். ஆமா, கழிவு பொருளை வெளியில ஏற்றணும். கழிவு ஏற்றணும் வெளியில. வாரம் 2 எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எங்க வாரத்துக்கு 2 தடவை யாராவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்னு சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளிக்கே தேய்க்கிறது. அதுவும் சரக்கு அடிக்கணுமேங்கிறதுக்காக வேமா தலையில வச்சு குளிச்சுட்டு வேமா ஓடிடுறது அவசரம். மாறிட்டம் பத்தியா எவ்வளவு மோசம் பாரு. சரி, மாதத்துக்கு இருந்த சமூகம். மாதத்துக்கு 2, மாசம் 2 திருமணம் பண்ணவங்க மனைவியோட கூடணும். 15 நாளைக்கு ஒரு தடவை. 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆமா, இவன் ஒரு நாளைக்கே 15 தடவை செஞ்சா கொடிமரம் மசித்துல நிக்க துருத்திக்கு தான் நிக்கும். சரி, அப்புறம் வருஷம் 2 வேதிக்கு சாப்பிட்டு உடம்பு சுத்தம் அநியாயம் பண்றாங்க. வெறி பிடிச்சி தெரியுது. நாக்க பிடிச்சி கிட்டது எதுவா அது வேகமா சேரும். என்ன இருக்கு அதுல கரும?